கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தான் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். துக்கங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே சில சோர்வுகள் இருக்கிறதை குறித்து பார்க்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதத்திலே தாவீது எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்றால், சங்கீதம் 84 சங்கீதம் 6வது வசனத்திலே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். நாம் மேல் வசனத்தை வாசித்தோமானால், உம்மில் பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான்கள். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்திலே அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது அது ஆண்டவரின் பாதை. தேவன் எப்பொழுதுமே நம்மை சந்தோஷத்தோடு வைப்பது மாத்திரமல்ல, சில நேரங்களில் நம்மை இப்படிப்பட்ட பாதைகளில் கூட நம்மை நடத்துகிறார். அழுகின் பள்ளத்தாக்கை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே அது வந்து விடுகிறது. ஆனால் நமது ஆண்டவர் அழுகின் பள்ளத்தாக்கில் நிறுத்திவிடவில்லை, அதை கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்வது, அழுகின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். யார் உருவம் நடந்து போக முடியும்? இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு நீ கடந்து போக வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுது 5ஆம் வசனத்திலே, கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவன், கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவன் தான் இந்த அழுகின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்து போக முடியும். என்றால் அது அவனுடைய பலன் அல்ல, அது கர்த்தருடைய பலன். தேவனுடைய பலத்தினாலே நாம் கடந்து போகிறோம். என கண்பான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில தேவனுடைய பலனை நாம் பெற்றிருக்கிறோமானால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சஞ்சலங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அதை உருவ நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை சீயோனுக்கு நேராக நடத்துகிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, பிரச்சனைகளை கண்டோ போராட்டங்களை கண்டோ நாம் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய பலனை நமக்கு தருகிறார். இந்த பலன் மூலமாகத்தான் நாம் சத்துருவை ஜெயித்து நாம் உருவ நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். அழுகின் பள்ளத்தாக்கிலே விழுந்து இதோடு முடிந்து விட்டது, இனி என்னால் முடியாது என்று சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். மாபெரும் ஊழியத்தை செய்ததான எலியா தன் வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இனி நான் அப்படி அல்ல, நான் உம்மோடு வந்து இளைப்பாற விரும்புகிறேன். என கண்பான தெய்வ பிள்ளையே, மறந்து விடாதே, நம்முடைய ஆண்டவர் நம்மை அதே இடத்தில் வைக்கிற தேவன் அல்ல. அதுவும் ஒரு நாள் மாறும். உன் அழுகின் பள்ளத்தாக்கை மாற்ற கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். இந்த பலன் மனுஷனத்தில் வரவில்லை, கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறது. இந்த பலனை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு காத்திருந்து பலனை பெற்றுக்கொள். இப்பொழுது நீ உருவம் நடந்து போய் தேவ வார்த்தைகள் நிலைத்திருந்து நீ அழுகின் பள்ளத்தாக்கை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளையை, இந்த காலவெளியில நாம் தேவனிடத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இவர்கள் உருவம் நடந்து இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து வந்து தேவனுடைய பலனை பெற்றவர்கள் சீயோனுக்கு வருகிறார்கள். சீயோனிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். என கண்பான தெய்வ பிள்ளை, இந்த காலவெளியில நம்முடைய நிலைமை என்ன? நாம் அழுகின் பள்ளத்தாக்கிலே அமர்ந்திருக்கிறது இது போதும் என்று எலியாவை போல நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? தெய்வ பிள்ளையை கர்த்தர் சொல்லுவ, எழுந்திரு, போ, உனக்கு என்று ஒரு ஊழியம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில தேவனுடைய பிள்ளையை விசுவாசிக்கிற, தேவனை அறிந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை இந்த சீயோனுக்கு அழைத்து வருவதற்கு உருவம் அழுகின் பள்ளத்தாக்கிலே உன்னை நடத்துகிறார். சோர்ந்து போக வேண்டாம், அதுதான் தேவனுடைய பாதை. அந்த பாதையில தான் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகவே நன்றி சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து இந்த அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நோக்கம் எல்லாம் சீயோனை காண வேண்டும், சீயோனிலே தேவனோடு அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற இந்த வார்த்தையை எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிய தைரியம் கொள், நம்பிக்கை கொள், தேவனுடைய பலனை பெற்றுக்கொள். அழுகின் பள்ளத்தாக்கு ஒரு விடுதலை தரும். கண்களை முடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவர, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவை அழுகின் பள்ளத்தாக்கள் உருவம் நடந்து கர்த்தாவே அவர்கள் போகிறதை குறித்து வாசிக்கிறோம். சுவாமி ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எங்களுடைய விருப்பம் எல்லாம்
சீயோனை சேர வேண்டும் ஐயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிற எங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப் மூலமாய் கேட்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் தைரியத்தையும் தெய்வ பலத்தையும் தந்து அவர்கள் சீயோனுக்கு நேராக வழிநடத்த முறை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் மகிமைப்படட்டும். தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.